அன்பு சகோதரனே, உன்னை சுற்றி எத்தனையோ ஏராளமான ஜனங்கள் இருக்கலாம், உன்னை சுற்றி எத்தனையோ நண்பர்கள் இருக்கலாம். இவங்கெல்லாம் எனக்கு உதவி செய்வாங்க, நான் சோர்ந்து போன நேரத்தில் என்னை தூக்கி நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போயிருக்கிறார். ஐயோ, இன்றைக்கு எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே, என்னை சுற்றி எத்தனையோ பேர்கள் இருந்தார்களே, என்னை சுற்றி எத்தனை நண்பர்கள் இருந்தார்கள், எத்தனை உறவினர்கள் இருந்தார்கள், இவங்கெல்லாம் இன்றைக்கு என்னை விட்டு விலகி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிறியா? என் அன்பு தம்பி, பெதஸ்தா குளத்தின் அருகே ஒரு மனுஷன் வியாதிப்பட்டு கிடந்திருந்தான். அவன் வியாதியை சுகமாக்க அவன் காத்து கொண்டிருந்தாயா. எத்தனையோ பேர் அவன் கண்களுக்கு முன்பாக குளத்தில இறங்கி அவர்கள் வியாதியை சுகமாக்கி கொண்டு அவங்க எல்லாம் தன் வீட்டுக்கு கடந்து போனான். அவன் கண்களுக்கு முன்பாக எத்தனையோ அற்புதங்கள் நடந்தது. அவன் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில அவன் தவிப்பை பார்த்து என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐயா பரலோகத்தில் இருந்து பூமியில இறங்கி வந்து அவனை சுகமாக்கி அவனை விடுதலையாக்கினார். ஆமீன். அன்பு சகோதரனே, இதே நிலவரத்தில் நீ இருப்பினானா, இதே நிலைமையில உன் வாழ்க்கை கடந்து போகுமானால் உனக்காக உன் வாழ்க்கையை மாற்ற, உன் சூழ்நிலைகளை வித்தியாசமாய் கொண்டு போக ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. உன் வாழ்க்கையை மாற்ற அவரால் மாத்திரமே முடியும். அவரால் மாத்திரமே முடியும். அவர் மாத்திரம் உன்னை விடுதலை ஆக்குவார். கர்த்தர் உன்னை விடுதலையாக்க, அன்றைக்கு எப்படி பெதஸ்தா குளத்தில அந்த வியாதிப்பட்ட மனுஷன் இருந்து அவனை பார்த்து ஆண்டவர் சுகமாக என்று சொன்ன பொழுது அவன் படுக்கை எடுத்து எப்படி அவன் நடந்தானோ, அதே போல உன் வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு ஒரு நாள் மாற்றுவார். அவரை நோக்கி கூப்பிடு, அவர் நோக்கி கதறிக்கொண்டிரு, அவர் நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையை மாற்றுவார்.